Praise the Lord. Today's topic என்ன என்றால் boredom, சலிப்பு தன்மை. இந்த உலகத்துல இப்ப பார்த்தா so many things are happening, lot of new improvements ஒரு 20-30 years காட்டிலும், பட் இருந்த போதிலும் முன்பதை காட்டிலும் இப்பொழுது நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு போர்டம் காணப்படுகிறது. நிறைய young people as well as old people, how are you feeling, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலே ஐயோ வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்க நமக்கு வாழ்க்கையில ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். இருந்த போதிலும் ஒரு போர் அடிச்சு போர்டா ஒரு சலிப்போட இருக்கிறோம் என்றால் அதுக்கு என்ன காரணங்கள் என்று பார்த்துட்டு we can easily fix it. It's not because we have the Holy Spirit. So அதனால ஒரு ப்ராப்ளமே இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. ஏன் நமக்கு போர் அடிக்குது? why do we feel bored? என்ன எதுக்குனால அந்த ஒரு சலிப்பு தன்மை வருதுன்னு பார்த்தா one of the main reason in my opinion என்னன்னு பார்த்தாக்கா when we don't know our purpose, unknown purpose, தெரியாத நம்மளுடைய லட்சியம், நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய குறிக்கோள் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ளாத போது நம்ம என்ன செய்யறோம் என்று தெரியாம இருக்கும்போது டெஃபினெட்லி தட் வில் காஸ் இன்டு போர்டம். நாளைக்கு வேற காரியங்களை பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு நல்ல வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 29:11 ஆஃப் ஜெரமியா. நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும் படிக்க நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவர் தீமைக்கு எதுவானவைகளே அல்ல நன்மைக்கு எதுவானவைகள். For I know the plans that I have for you to do good and not evil, to bring you a future and an expected end அப்படின்னு சொல்லிட்டு we know that verse சின்ன வயசுல இருந்து மனப்பாடமா படிச்சிருக்கோம். Because that verse is so powerful. அது நாங்க இப்ப அந்த செருபாவை பற்றி எடுக்கும் போதுதான் அந்த கேப்டிவிட்டிக்கு போகும்போது கர்த்தர் அவங்க ரொம்ப திகைச்சு போய்க்கும் போது கர்த்தர் சொல்ற டோன்ட் வரி, ஐ ஹாவ் அ ஃபியூச்சர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அதை ஒரு ப்ராமிஸா கொடுக்குறாரு. அதே போல நாமும் இந்த காலத்துல சம்டைம்ஸ் இட் மைட் லுக் லைக் நம்ம ஒரு கேப்டிவிட்டியில இருக்கிற மாதிரி இருக்கலாம். கர்த்தர் நம்மையும் இந்த பார்த்து சொல்றார், உனக்கு ஒரு முடிவை வச்சிருக்க, ஒரு எதிர்பார்த்திருக்கிற முடிவை நன்மைக்கு எதுவானதான் தீமைக்கு எதுவானதும் மாறி அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட், ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாரு. அப்படி இருந்த போதிலும் எனக்கு நான் என்ன செய்யணும் என்று தெரியல, வேர் ஆம் ஐ கோயிங், வாட் இஸ் மை ஃபியூச்சர், வாட் இஸ் மை பர்பஸ் அப்படின்றது எனக்கு சரி அன்னோன் பர்பஸ் தெரியாம இருக்கிறது எப்படி நம்ம குவிக்கா கண்டுபிடிச்சு பண்ணா ஜஸ்ட் a few highlighted points நான் சொல்றேன். when we still feel lost, அதாவது நான் எங்க போறேன் என்ன செய்யறேன்னு தெரியாம அப்படி மாதிரி ஒரு உணர்வு நமக்குள்ள வந்துட்டாலே தட் மீன்ஸ் நம்மளுடைய பர்பஸ் என்ன என்று நமக்கு தெரியாம இருக்கிறோம். எஸ்பெஷலி லாட் ஆஃப் யங் பீப்புளுக்கு அது ஒன்று இருக்கு, ஐ ஃபீல் வெரி லாஸ்ட், எல்லாரும் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, நான் மட்டும் என்ன செய்யறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு. நான் வேலையில தான் இருக்கிறேன், நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன், பட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ, ஐ ஃபீல் வெரி லாஸ்ட், ஏதோ இழந்து போனது போல நான் உணர்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, அப்படி என்றால் உங்களுக்கு உங்களுடைய பர்பஸ் என்ன என்று இன்னும் தெளிவா தெரியல. கர்த்தரிடத்துல நம்ம ஜெபிச்சு நம்ம அவருடைய பிரசனத்துல இருக்கும்போது பியூட்டிஃபுல்லி he will reveal it to us. Another thing is when we don't know our purpose என்ன என்றால் when we have wrong ambitions. சில சமயத்துல சிலவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கர்த்தரிடத்துல கேட்காமலேயே they will have an ambition, நான் இப்படிதான் ஆகணும், நான் அப்படிதான் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படி யோசிக்கும் போது கர்த்தர் அந்த அவங்களுடைய விருப்பத்தை அவர் கொடுக்கலாம். பேரண்ட்ஸும் கூட இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி they might fulfill their desires. ஸோ அவங்க விரும்பினதை அவங்க படிச்சுட்டு நல்ல வேலையில இருப்பாங்க. ஆஃப்டர் சம் டைம் நோ இது எனக்கு பிடிக்கவே இல்லை, இது எனக்கு போர் அடிக்குது அப்படின்வாங்க. சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் will say, நீ தானே அதை கேட்ட, அதெல்லாம் தான் நான் அந்த காலேஜ்ல சேர்த்தோம் அப்படின்வாங்க. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ராங் ambitions. தட் மீன்ஸ் கர்த்தரிடத்துல என்ன என்னுடைய எதிர்காலம் என்று என்னுடைய பர்பஸ் கேட்காம அவங்களுடைய சொந்த விஷயத்துல பண்ணும்போது eventually after some time they will start feeling that boredom. Next third point சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களுடைய சக்சஸ பார்த்துட்டு நானும் அது மாதிரி ஆகணும் அப்படி விரும்புவாங்க. instead of waiting to know their purpose, அவங்களுடைய சித்தம் என்ன வாழ்க்கையிலன்னு கேட்கறதுக்கு பதிலா அது பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, இவங்க அதை செஞ்சு ஈஸி சக்சஸ் வந்துட்டாங்க, அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க, ஸோ லெட் மீ ஆல்சோ ட்ரை டூயிங் தட். பட் அதுக்கு நமக்கு கிருபை இல்லாம இருக்கலாம், அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு நமக்கு அது தாளந்து இல்லாம இருக்கலாம். பட் சம்டைம்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் they chase after someone else dreams அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணும் போதும் சேஸ் பண்ணி கடைசியில் என்ன ஆயிடும்னா வாழ்க்கையில ஒரு சலிப்பு தன்மை, ஒரு ஒரு விரக்தி வந்துடும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். த லாஸ்ட் திங் அண்ட் ஃபினிஷ் என்ன என்றால் ஃபெயில்ட் அட்டெம்ப்ட்ஸ். அவங்களுக்கு தெரியும் இதுதான் அவங்க வரணும், இதுதான் அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதை முயற்சி பண்ணும்போது சில வேலைகளில ஃபெயிலியர் வரலாம். திருப்பி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் பார்க்கும்போது மல்டிபிள் ஃபெயில்ட் அட்டெம்ப்ட்ஸ் பார்க்கும்போது அவங்க ரொம்ப சோர்ந்துருவாங்க. இதையும் வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். அப்சலோம் என்ன பண்றாருன்னா he was very lost. அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியாம இருந்தது. அவங்க அப்பா கிட்ட போய் அழகா கேட்டிருந்தா அப்பா தாவீது அவ்வளவு இன்டெலிஜென்ட் கிளீனா சொல்லியிருப்பாரு, பட் he missed it. அவங்க அப்பாவுடைய சக்சஸ பார்த்து தானும் ராஜா வாங்கணும்னு அவரே போய் ராஜாவாய் அவர் போய் அங்கல உட்காந்துட்டாரு.
அவருடைய விருப்பம் என்ன என்று அவர் ட்ரை பண்ண ஒரு சிவில் வார்லாம் கொண்டு வந்தார். ஃபெயிலியர், he got failed in the war. அப்படிலாம் இருக்கும்போது he had so much of boredom, so he was doing so many wrong things. திரும்ப திரும்ப தவறு சேர்ந்து கடைசியில he had a very unsuccessful life. இப்ப நம்ம வாழ்க்கையில போர்டம் காரணப்பட்ட உடனே நம்ம கத்தரிடத்துல போய் கேட்போம். ஈவன் வயதானவங்க என்ன சொல்லலாம், ஐயோ நான் ரிட்டையர் ஆயிட்டேன், what am I doing in life? வா, உங்களுடைய ஹெல்ப் இஸ் சோ மச் நீடட். எங்களுடைய சர்ச்ல வந்து சோ மெனி க்ரோன் அப் அடல்ட்ஸ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க டைமும் எங்களுக்கு வந்து அதிகமாக அவங்க கொடுத்து அவங்கள நாங்க யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ wherever you are, அவங்க என்ன வயசு இருந்தாலும் God has experience, given you experience, knowledge. தயவு செய்து use it in among your families, உங்க கம்யூனிட்டில be a blessing. boredom நம்ம வரவிடாம பாத்துக்கலாம். பிகாஸ் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? நீ தகப்பனே, இந்த நாள்ல கூட நீர் எங்களுக்காக ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறது. என்ன வயதா இருந்தாலும் நீர் எங்களுக்குன்னு ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறது என்னது என்று கண்டுபிடிச்சிட்டு அதில் எக்ஸைட்டடா நாங்க சேவை செய்யும்படிய கிருபை தாரும். இந்த நாளை ஆசீர்வாதையும் பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். Give you all the glory. Jesus name we pray. Amen. Hallelujah. Have a blessed day because God has a wonderful purpose for each and every one of us. Be blessed.